இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமியோ. இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன் பஸ் ஸ்டாண்டில் அழுதுகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாண்டில் கலவரம் நடந்ததுனால அவங்க தங்கச்சியும் தொலைச்சிக்கிட்டு அவனும் தங்கச்சியை தேடிக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு பஸ் பயங்கரமாக தீப்பிடிச்சு எறிகிற மாதிரியும் டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்து கனவுல இருந்து எந்திரிக்காரு. இந்த சம்பவம் ஹீரோவோட சின்ன வயசுல நடந்த ஒரு மோசமான சம்பவம் போல. அதுதான் நம்ம ஹீரோவோட கனவுல அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவும் மலேசியாவில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் அவர் வேலை பார்க்குற கடைசி நாள். இந்த வேலையை என்னையோட முடிச்சுட்டு நம்ம ஊர் பக்கம் போய்கிட்டு நல்லா வாழலாம், அதாவது நம்ம தென்காசி பக்கம் போய்கிட்டு அங்கேயே வாழ்ந்துடலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் கூட வேலை பார்த்து அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டிலாம் கொண்டாடி அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரு கூட ரொம்ப அமைதியா, அது மட்டும் இல்லாம அன்பா பழகக்கூடிய கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கு இப்போ வயசு 35 ஆகுது. அவரோட இளமை காலத்தை இங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வாங்கின கடனை கிடைக்கிறதுக்காகவும் அவர் இங்க சிங்கப்பூர்லேயே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இதுவரைக்கும் ஒரு பொண்ணை கூட நம்ம காதலிக்கலையே அப்படின்ற ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம ஹீரோவோட மாமாவும் பையனுக்கு 35 வயசு ஆயிருச்சு, எப்படியாச்சும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்லிக்கிட்டு எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவும் எனக்கு கல்யாணமே வேணாம் சொல்லிக்கிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஊருக்கு வந்தது மட்டும் இல்லாம அவனோட அப்பா அம்மா, அது மட்டும் இல்லாம அவனோட மாமா எல்லாருமே சரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரும் நான் கல்யாணம் பண்ணணும்னா நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காரு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எப்போ நான் கண்ணில் பார்க்கறனோ அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினா வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடா போய்கிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே அவங்களுக்கு எந்த ஒரு சான்ஸுமே தர மாட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் டைரக்டர் ஆகணும், இன்னொருத்தர் கேமரா ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எதுவுமே நடக்காதனால அவங்க இப்போ போட்டோகிராஃப், அதாவது நம்ம மேரேஜுக்கெல்லாம் போட்டோகிராஃப் எடுப்பாங்க பத்தில, அந்த வேலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டும் அவங்கள ஸ்டைலிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இங்க வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க 4 பேத்துக்குமே இவங்க நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 4 பேருமே உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல கேமராமேன் மட்டும்தான் இதெல்லாம் நம்பிக்கையா இருங்க, எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க சரக்கடிச்சுக்கிட்டு இருக்க இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தாத்தா தவறி போயிட்டாங்க, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவுக்கு மறுபேச்சு பேசாம அவங்களும் வீட்டுக்கு போறாங்க. தாத்தாவோட இறப்புக்கு வந்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இடத்துல நம்ம ஹீரோவும் அங்க வராங்க. வந்தது ஹீரோயினோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க போல. வந்தது மட்டும் இல்லாம அந்த தாத்தாக்கு மாலை போடுற டயத்துல நம்ம ஹீரோயினும் இந்த பழைய மாலையெல்லாம் எடுத்துட்டு உங்க புது மாலையை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்பதான் நம்ம ஹீரோயினை முறையா பாக்குறாரு. பார்த்ததுமே நம்ம ஹீரோயினை பிடிச்சு போயிருது. அவரே கனவுலேயே கல்யாணம் பண்ண, அது மட்டும் இல்லாம குழந்தை பிறக்க, அப்படி நம்ம இறந்து போக இப்படின்னு எல்லாமே ஒரே செகண்ட்ல அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. வாழ்ந்தா இந்த பொண்ணு கூட தான்டா வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலைவர் அந்த இடத்துல முடிவு பண்ணிருந்தாப்புல. நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினை வெறிக்க பாக்குறத நம்ம ஹீரோவோட அம்மாவும் சைட்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டேய் இது சாவு வீடுடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி ஒரு 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சரி நீ ஐடி கம்பெனில வேலை பார்க்குறீங்களா, பைசா இருந்தா கொடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அங்க மூவிக்கு சான்ஸ் தேடிக்கிட்டு இருப்பாங்க. பைசா கடனே நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவும் என்கிட்ட பைசா இருக்கு, நீங்க எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் செலவே நம்ம ஹீரோவோட அப்பாவை ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் பைசாவெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மாவும் இந்த மாதிரி இந்த பொண்ணை பத்தில இருந்து நம்ம பையன் மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்பதான் நம்ம பைசா கொடுத்துருக்கோம், இப்ப போய் நம்ம சம்பந்தம் பேசலாமா சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவும் சரி அந்த பையனுக்கு பொண்ணுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்க கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம் வருதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவும் சரி அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் கையை காலெல்லாம் நெளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல இருந்தே புரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் உடம்பெல்லாம் குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி அம்மாவுக்கு உடம்பெல்லாம் குணமாயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க கால் பண்ணிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் உடனே படம் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ உடனே கிளம்பி வா சொல்லிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்றாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போறதுக்காண்டி எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நீ எங்க போற அப்படின்னு கேட்கறாங்க. நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க கணத்திலே பலாருன்னு ஒரே அடிச்சுட்டு நீ இத்தனை நாள் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா, வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு நீ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்க, இப்படி குடும்பத்தை கூத்தாடி நீ இந்த குடும்பத்தை பிழைக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவோட அப்பாவும் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சம்பந்தம் பேசுறதுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்க. சரி இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனிமே சரி என் பொண்ணு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் சரி இவ நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கல, அந்த கல்யாணத்து மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு பக்கம் கல்யாண வேலைகள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. உடனே நம்ம ஹீரோவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண டயத்துல நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்கிற டயத்துல அவங்க கையை வேகமா எடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அழுகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட மனசே உடஞ்சு போயிருது. ஐயோ இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சு அவரு மனசுல தோணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவர் மனசு தத்துறதுக்காண்டி அங்க இருக்கிற நம்ம ஹீரோ
ஹீரோவோட மாமாவும் இல்லடா இது வந்து ஆனந்த கண்ணீர்டா, அதனால தான் அந்த பொண்ணு அழுதுருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவரும் மனசை தேத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி மேரேஜுக்கு முன்னாடி நம்ம வந்து சென்னைக்கு வந்து வீடு பார்க்க போகணும், அங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ மேரேஜ் முடிச்சோடனே சென்னைக்கு வந்து நம்ம ஹீரோயினை கூட்டு போய்கிட்டு இருக்காரு கார்ல. அந்த டயத்துல நம்ம ஹீரோயினோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த கார்ல ஏறினது மட்டும் இல்லாம தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நாங்களும் உங்க கூட வீட்டில் தான் தங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சென்னைக்கு போனது மட்டும் இல்லாம அங்க ஒரு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு வீடையும் பார்த்து வைக்கிறாரு. சரி இந்த வீட்டில் வந்து வலது கால எடுத்து வச்சு உள்ள போ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அவங்களும் இடது கால எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஏமா போயிருந்தாங்க. இதனால நம்ம ஹீரோவோட மனசே கொஞ்சம் உடஞ்சு போயிருது. நம்ம ஹீரோயினும் ரூம்குள்ள போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு தலைவாணியை தூக்கி வெளியே எறிகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வீட்டில் இருக்கிற ஒரு ரூமே பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற கார் டிரைவரும் சரி இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நீ வீட்டில் எதுவுமே சொல்லிடாத, இதை நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த டிரைவர் அங்க அமுச்சு வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த தலைவாணி எடுத்துட்டு நைட்டு ஃபுல்லா ஒரு ரூம்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல தான் வெளியே ஏதோ ரொம்ப சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வெளியே போய் பாக்குறாரு. வெளியே வந்து பார்த்தது மட்டும் இல்லாம அங்க டிஜே அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களும் பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஊர்ல வந்து ரொம்ப அடக்க உடக்கமா இருப்பாங்க. இங்க வந்து மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லாம தாலியும் வெளியே கழட்டி வச்சுட்டு அவங்களும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க மாமாவுக்கு கால் பண்ணிட்டு என்ன மாமா லீலா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ரொம்ப வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்லி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம், ஆனா உன்னோட புருஷன் வந்து பாக்குறது கொஞ்சம் அமைதியான கேரக்டர் மாதிரி தெரியுது, அதனால அவர் வந்து ஈஸியா ஏமாத்திரலாம், நீ வந்துட்டு அவரை கல்யாணம் முடிச்சுட்டு சென்னைக்கு கூட்டு வந்துரு, நாங்க வந்து இவரை வந்துட்டு அவன் பக்கத்துல நெருங்க விடாம இவரை வந்து வீட்டுல இருந்து அமுச்சு விட்டுருதோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஐடியா கொடுத்துருப்பாரு தான் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை வந்து சென்னைக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்ட்டிலாம் முடிஞ்சு இவங்களும் சம போதையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் காலையிலேயே பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்க வீட்டு ஃபுல்லாமே கோமியம் தொளிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் கோமியத்தை தொளிச்சு அவங்களையும் போதையில இருந்து எழுப்பி விட்டுருந்தாரு. சரி நேற்று நம்ம பண்ண கலவரத்தினால இவர் வந்து நம்ம பக்கத்திலே வரமாட்டாரு அப்படின்னு பார்த்தனா இவர் வந்து வேற மாதிரி கேம் விளாண்டுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு படி மேலேயே போய் அவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு சரி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து தெய்வம் மாதிரி சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினும் இவர் வந்து என் பக்கத்தில் நெருங்க விட மாட்டார் அப்படின்னு தானே சொன்னீங்க, இப்போ நீங்க நெருங்கிறத பார்த்தா இவர் கண்டிப்பா என் பக்கத்தில் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்தையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அவங்களும் எனக்கு வந்து இந்த கல்யாணமே பிடிக்கல, நான் வந்துட்டு இந்த கலைத்துறையில சாதிச்சு நான் வந்து மிகப்பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த கல்யாணம் பிடிக்கல, டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் உடஞ்சு போயிருந்தாரு. அந்த டயத்துல சென்னைக்கு வந்து நம்ம ஹீரோவோட மாமாவும் வந்துட்டு பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு சரி இப்போ நீ என்ன வேற பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நான் அவன் கேட்ட மாதிரி டைவர்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த டைவர்ஸ் வந்து கிடைக்கிறது கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும், அது வரைக்கும் நான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒன் சைடா லவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி மாமா என் பொண்டாட்டி வந்து கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாமா கிட்ட கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவங்க மாமாவை கூப்பிட்டு ஒரு கிளப்புக்கு போய்கிட்டு இந்த மாதிரி ஐடியா கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. கூட பேர் வந்து பாத்தீங்கன்னா லவ் பார். அதை நடத்திக்கிட்டு இருக்காரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யோகி பாபு தான். இந்த மாதிரி லவர்ஸுக்காண்டி அந்த பாரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. அப்பதான் இவங்க வந்துட்டு அவர் பொண்டாட்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம யோகி பாபு வந்து கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம மாமாவும் இல்ல இது வந்து எங்களோட குடும்ப பிரச்சனை, நீங்க வந்து தலையிடாதீங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம மாமாவும் மட்டமான ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ ஊருக்கே போ மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாமாவும் வண்டியை தமிச்சிருந்தாரு. அந்த டயத்துல தான் அவர் எதுக்கு வந்து நம்ம யோகி பாபுவும் சரி இப்ப மாச்சும் உங்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேள்வி கேட்க நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோயினும் ஒரு ஆட் ஷூட்டிங் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோ மேல இருக்கிற வெறுப்புனால அங்க இருக்கிற கோ ஆக்டர் கூட நடிக்கும் போது அவங்களோட மூஞ்சி நம்ம ஹீரோவோட மூஞ்சி மாதிரியே தெரியுது. அவங்களும் அந்த நடிப்பு வந்து சொதப்பிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி வேற ஆளை கூப்பிடுங்க இவன் வேணா சொல்லி அமுச்சு விட்டுருந்தாங்க. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அங்க கட் பண்ண இங்க நம்ம யோகி பாபுவை காட்டுறாங்க. நம்ம யோகி பாபு அவளோட இன்ஸ்டா ஐடியெல்லாம் பார்த்தே மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி மிகப்பெரிய நடிகையா இருப்பா போலப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு கிடையாது, நீ வந்து உன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அறிவு பேசுறேன் அப்படின்னு சொல்ல அவரு கால் பண்றாரு. அந்த பொண்ணும் உடனே போனை கட் பண்ணிடுது. சரி இதை நான் வந்து எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம யோகி பாபுவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம யோகியும் வேற ஒரு சிம்ம கையில கொடுத்துட்டு சரி நீ வந்து இந்த மாதிரி நடிகர்களுக்கு ஃபுல்லாமே அவங்களோட ஃபேன் பேசுற மாதிரி பேசி உங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நமக்கும் வேற ஒரு உப்பு கொடுக்குறாரு. இந்த ஆப் மூலமா பேசினா அவனோட வாய்ஸ் வந்து சுத்தமா தெரியாது, வேற ஒருத்தவங்களோட வாய்ஸ் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கால் பண்ணது மட்டும் இல்லாம நான் வந்து உங்களோட பெரிய ஃபேனு, நீங்க நடிக்கிறது எல்லாமே பார்த்திருக்கேன், நீங்க வந்து மிகப்பெரிய நடிகை ஆவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோயினும் சரி உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அவங்களும் விக்ரம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினோட மனசுலயும் இத்தனால நம்மளை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காண்டி ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் பேசுறதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்து கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருது. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம சரி நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களும் அங்க இருந்து கோமா எந்திரிச்சு போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாம நம்ம விக்ரம் அப்படின்ற நம்ம ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவரு மாடிக்காம போய்கிட்டு அந்த போன் அட்டன் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வந்து மோட்டிவேஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சி போயிருது. அதுக்கப்புறம் நம்ம விக்ரமும் சரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா சொல்லிட்டு கேட்க
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நீங்க எப்பவுமே இந்த மாதிரி சிரிச்ச மணிக்கே பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பக்கத்துல இருந்து யாரோ பாக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் வந்து சும்மா ஒரு யூகத்துல சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படித்தான் ஒரு நாள் பார்ல உட்காந்து நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க சைட்ல வந்துட்டு ஒரு நெருப்பு பத்திக்கிடுது. உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பறந்து போயிருந்தாரு. அந்த இடத்துல போன்ல இருந்த நம்ம லீலாவும் என்ன ஆச்சு விக்ரம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு வந்து நெருப்புனா கொஞ்சம் பயம் அதப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் கொஞ்சம் அப்பப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே வருது அதை கொண்டாடுறதுக்காண்டி அந்த ரூமுக்கு வராங்க. வந்துட்டு மட்டும் சரி எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆல்ரெடி எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து பர்த்டே பார்ட்டியும் கொண்டாடிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஆனா இது வந்து சுத்தமா பிடிக்காது. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம விக்ரமா போன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டு அவரு தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு போய் கொடுக்குறாரு. ஆனா எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அதை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம விக்ரமா நம்ம ஹீரோயின் மனசுல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட அந்த டைரக்டர் ஃப்ரெண்டும் உடனே வந்துட்டு ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்துட்டு ஓகே பண்ணிட்டாரு, நீ வந்து அடுத்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல நம்ம விக்ரமுக்கு வேமா நம்ம ஹீரோயின் கால் பண்ணிட்டு நீங்க என்னை அடிக்கடி இப்படி மோட்டிவேட் பண்ணதுனால தான் எனக்கு வந்து இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமுக்கு வந்து நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அங்க வந்து ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். சரி நம்ம ஹீரோயின் நடந்து வந்துகிட்டு இருக்க இடத்துல அங்க வந்து தண்ணி இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் மாடியில இருந்துட்டு இந்த மாதிரி தண்ணி இருக்குங்க பார்த்து வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மேல எட்டி பாக்குறாங்க, யாருமே இல்ல. தண்ணி இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, இல்ல ஆல்ரெடி ஊர் ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஏதாவது சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் ஆஃபீஸுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி என்னடா பண்றது, மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற டயத்துல நம்ம ஹீரோவும் சரி நீ வேணா என் கார்ல வேணா வேணா போய் விட்டுருது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரு வழி இல்லாம அந்த கார்ல ஏறுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப குஷியாகி போயிருது. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரோட ஆஃபீஸ்ல விட்டுட்டு அவரும் வந்துருந்தாரு. நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப அப்செட்டா வந்து ரூம்ல வந்து படுத்துதாங்க. நம்ம ஹீரோவால போய்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் முடியாது. அதனால விக்ரமா கால் பண்ணிட்டு நீங்க ப்ரொடியூசர் ஆஃபீஸுக்கு போனீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற அந்த ப்ரொடியூசர் என்னை வந்து தப்பா நடந்துக்க கூப்பிட்டாரு, அதனால நான் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் கோவம் அடைஞ்சு அங்க போய்கிட்டு அந்த ப்ரொடியூசரை தாறுமாற அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த நடந்த விஷயத்து ஃபுல்லாமே நம்ம யோகி கிட்ட சொல்றாரு. நம்ம யோகியும் ஏன்டா அவளுக்கே இப்ப தான் ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு, நீ என்னடா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவரு திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் மேல இருக்கிற அளவால சரி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்க, ஒரு 2 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த 2 கோடி ரூபாய் நான் வந்து ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொன்னோமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்படி சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹீரோவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் சொல்லிக்கிட்டு இருக்க டயத்துல இது வந்து எந்த மாதிரி கதை அப்படின்னு சொல்றாரு. உடனே இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ முன்னாடிக்குள்ள நடக்கிற அந்த சண்டை, அது மட்டும் இல்லாம அந்த அந்யோன்யம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டயத்துல நம்ம ஹீரோவும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை எழுப்பி முடிச்சுட்டு சரி சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க, இல்லப்பா வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில இந்த படத்தை எடுக்கணும்னா அதுக்கு வந்து நான் தான் ஹீரோவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிருந்தாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சார் இதெல்லாம் சும்மா இல்லை சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, இல்ல உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் தான் ஹீரோவா இருப்பேன் சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுருந்தாரு. நம்ம ஹீரோயினும் ஒண்ணுமே சொல்லாம அவங்களும் உள்ள ஓடி இருந்தாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே யோசித்து முடிச்சுட்டு சரி சார் நீங்க தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி அவங்களே சம்மதிக்க வச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த லுக்ல இருக்கிற ஒருத்தன மேல எப்படி இப்படி ரொமான்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இது வந்து என்னோட டைம் நான் வந்து பாத்துக்கிறேன் சொல்லிக்கிட்டு ஹீரோவை கூட்டு போனது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஸ்டைலிஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவர் ஹீரோ மாதிரி கூட்டு வந்து இறக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு மிரண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமாவை சென்னைக்கு வர சொல்லிக்கிட்டு மாமா இந்த மாதிரி ப்ரொடியூசரோட செலவு ஃபுல்லாமே நீ வந்து பாத்துக்கணும் சொல்லிக்கிட்டு அவங்க மாமா கிட்டே சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீனை வந்துட்டு ஒரு கிஸ் சீன் தான் இருக்கும். இது வந்து லீலாக்கு வந்து ஓகே தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பச்சை கலர் பலூனை கொடுத்துட்டு இதுல வந்து முத்தம் கொடுங்க சார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மிச்சத்தை ஃபுல்லாக நான் சிஜியில் வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு கட்டிப்பிடிக்கிற சீன் வருது. அது பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோக்கு பிடிக்காத மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் நம்ம விக்ரமுக்கு கால் பண்ணிக்கிட்டு அவங்க கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ நடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு வந்து நடிப்பு அப்படின்றது சுத்தமா வர மாட்டுது. ஸ்கிரிப்ட் என்னதான் படிச்சு பாக்குறாரு. ஆனா அவராலையும் அதை வந்து நடிக்கவே முடியல. நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கூட நம்ம ஹீரோ மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வரல. அது மட்டும் இவங்க கூட போய் என்னத்தை நடிச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி இவங்களுக்கு வந்து ரொமான்ஸ் சீன்லாம் நல்லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆக்டரை கூட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லி தராங்க. அவங்களும் எவ்வளவு சொல்லி கொடுக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் தான் புரியுது சரி இவங்க யாருடா அப்படின்னு கேட்க இவங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து சுட்டு போட்டாலும் நடிப்பே வராதுடா சொல்லிக்கிட்டு சொல்லி கொடுக்குறவங்களும் அங்க இருந்து போயிருந்தாங்க. அந்த டயத்துல தான் நம்ம விக்ரமான ஹீரோவும் அவனுக்கு வந்துட்டு ஒரு கண்ணாடி வந்து பரிசா கொடுக்குறாங்க. இது கண்ணாடி மூலமா நீங்க வந்து உங்க மூஞ்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நடிங்க, உங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம விக்ரமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் எனக்கு வந்து இது வந்து மிகச்சிறந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோயினும் நான் வந்து உன்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் சொல்ல, விக்ரம் நான் வந்து வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம யோகி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம யோகியும் அவளுக்கு வந்து விக்ரம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல,
அதனால இனிமேல் நீ வந்து அவளுக்கு வந்து போன் போட்டா எடுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது மூலமா அவன் வந்துட்டு மறுபடியும் திருந்திடுவா, போன் எடுக்காதன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அடிக்கடி போன் போடுறாங்க. ஆனா விக்ரம் வந்து எந்த ஒரு போனுமே எடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கோட் சீன் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி டைவர்ஸ் கோட் சீன் எடுக்கிறாங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோவும் அந்த டயத்துல அங்க இருக்கிற அந்த ஜட்ஜும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் வந்து எழுதிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற அந்த ஹீரோயினை பார்த்த டயத்துல இருந்து இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே எழுதி அதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட்லயே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டரும் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு சார் ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்து தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்க எதையுமே கண்டுக்கிட மாட்டாங்க. அப்படித்தான் ஒரு நாள் இந்த படத்தை நடத்துறதுக்காண்டி ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பூஜைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காண்டி அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பாரு உனக்கு எப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குத்துப்பாட்டு வருது, அதே ஆடிக்கிட்டு இருக்க டயத்துல நம்ம ஹீரோயினும் விக்ரமுக்கு கால் பண்றாங்க. ஆனா விக்ரம் வந்து காலை எடுக்க மாட்டாரு. அந்த டயத்துல தான் நம்ம டைரக்டரும் இந்த மாதிரி ரோட் டிராபிக்ல வந்துட்டு ஒரு சீன் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம மாமாவும் இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டோம்பா 10 மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, 2 மணி வரைக்கும் கொடுக்கல, வேற ஒரு எம்எல்ஏ போறதுனால 10 மணிக்குள்ள ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேற வழி இல்லாம குறிப்பிட்ட இதை மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம டைரக்டரும் முடிவு பண்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இந்த சீன் சார் இந்த மாதிரி உங்க 2 பேருக்கு சண்டை நடக்குது, நீங்க வந்து அப்படியே ரோட கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ற டயத்துல நம்ம ஹீரோயினை கேட்டுக்கிட்டு வர டயத்துல ஹீரோவும் தெரியாம அவங்க கையில வச்சிருக்க கண்ணாடி தட்டி விட்டு கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிருது. அந்த கண்ணாடி வந்து நம்ம விக்ரம் கொடுத்த அந்த கிஃப்ட் பண்ண கண்ணாடி தான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி உடஞ்சதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பிஹேவ் பண்றதை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் சரி வாங்க நம்ம ஷூட்டிங் போலாம் சொல்லிக்கிட்டு அவங்களும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த கண்ணாடி உடஞ்சது வந்து மனசுக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஹீரோயினும் அந்த டிராபிக் சீனை வந்து ரொம்ப சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டைரக்டர் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவும் விக்ரம் மூலமா கால் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டயத்துல நம்ம ஹீரோயினும் மறுபடியும் அந்த சீனை வந்து நல்லா நடிக்கிறாங்க. நம்ம வந்து விக்ரமா நம்ம ஹீரோயினோட மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கும் அப்படின்றது அப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது. இது ஃபுல்லாமே நம்ம யோகி கிட்ட சொல்ல நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இல்ல அவ வந்து நல்லா இருக்கணும், நான் வந்துட்டு அறிவா தோத்தாலுமே இந்த மாதிரி விக்ரமா வந்துட்டு அவன் மூலமா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளும் அவ எப்ப வந்து சோர்வா இருந்தாலும் நான் வந்து அவளுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறதுக்காண்டி நான் வந்து கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க கட் பண்ண ஒரு ஃபைட் சீனுக்காண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோனோட கையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அது வந்து நெருப்பு மூலமா நடக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ஹீரோக்கு தெரியுது. இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட மாமாவும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து நெருப்புனா பயம் அப்படின்ற சொல்ற இடத்துல நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, எனக்கு வந்து விக்ரமா இருக்கும்போது எனக்கு வந்து நெருப்புனா பயம் அப்படின்றது. அந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு ஒன்னும் சொல்லாம இருந்துகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் அந்த ஃபைட் சீன் நடக்கிறதுக்காண்டி போற இடத்துல அங்க ப்ரொடியூசர் நம்ம ஹீரோ வந்து ஒரு டைம் அடிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அவங்களோட ஆளுங்க வந்து உள்ள புகுந்துருந்தாங்க. உள்ள புகுந்தது மட்டும் இல்லாம இங்க டம்மியா இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே போயிட அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நிஜமாவே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல அவங்க அடிச்சது மட்டும் இல்லாம ஹீரோயினை வந்துட்டு சரி அவளை கொன்றலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க அந்த வீட்டை சுத்தியுமே நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோவும் அந்த நெருப்பை பார்த்துட்டு அவரும் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம அறிவுக்கு ஜனனி அப்படின்ற சின்ன வயசுல ஒரு தங்கச்சி இருக்கும். அந்த டயத்துல நம்ம அறிவோட அப்பாவும் அவனையும் ஜனனியும் கூப்பிட்டு பஸ்ல போய்கிட்டு இருக்க டயத்துல அங்க வந்து ஒரு கலவரம் நடந்துரும். அதனால அந்த பஸ்ஸுக்கு வந்து தீ வச்சிருவாங்க. அவங்க அப்பா வந்து அவங்க 2 பேர்த்தையும் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இருக்க டயத்துல அங்க இருக்கிற கூட்டத்துல இருந்து அந்த ஜனனி வந்து மிஸ் ஆயிருந்தாங்க. அந்த டயத்துல தான் அந்த பஸ்ல தீ பிடிச்சு அந்த வெடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த வெடிச்சத்தை கேட்டு நம்ம ஹீரோவும் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துருந்தாரு. இதனாலதான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அப்பப்போ நெருப்புனா பயம். அங்க கட் பண்ண இங்கே நம்ம ஹீரோயினும் என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல நம்ம ஹீரோவும் அங்க இருந்து மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அங்க இருக்கிற அடியாளங்களை ஃபுல்லாமே அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிற நெருப்பெல்லாம் தாண்டி முடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு அவரும் அங்க இருந்து அப்படியே மயங்கி விழுந்துருந்தாரு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. சேர்த்தது மட்டும் இல்லாம அவர் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அவங்களும் கிளம்பிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம லீலாவும் வந்தது மட்டும் இல்லாம என்னை ஏன் நீங்க எவ்வளவு கேரா பாத்துக்கிறீங்க, நான் தான் உங்களை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன்ல, நீங்க ஏன் உங்களை வந்து நல்லவராக காமிச்சுக்கிட்டு என்னை வந்து ரொம்ப கெட்டவளா காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினும் வெளியே வந்தது மட்டும் இல்லாம நம்ம விக்ரமுக்கு கால் பண்ணிட்டு ஒருத்தவங்க மேல நம்ம அன்பு காட்டாம இருந்தாலுமே அவங்க நம்ம மேல அன்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒருத்தவங்க மேல அன்பு காட்டாட்டாலும் அவங்க வந்து உங்க மேல அன்பு காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை வந்து நீங்க தடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட அன்பு வந்து ரொம்ப மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம விக்ரமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் நீங்களே இந்த மாதிரி சின்ன வயசுல யாரும் இழந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க நானும் என் தங்கச்சி வந்து இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனோட பிளாஷ்பேக்கையும் சொல்றாரு. அந்த பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிற இடத்துல நம்ம ஹீரோவோட மாமாவும் உள்ள வராரு. மாமா வந்தது மட்டும் இல்லாம அங்க வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் நான் வீட்டுக்கு போயிட்டேன், அதுக்குள்ளே அவனை எப்படி பண்ணி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி நீ வந்து வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாமாவும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரும் அங்க இருந்து கிளம்பி தென்காசிக்கு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் சரி நம்ம என்னதான் பண்ணாலும் ஹீரோயினுக்கு நம்மள பிடிக்காது, நம்ம மறுபடியும் மலேசியாக்கே பேரலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட மாமாவும் எவ்வளவோ சொல்றாரு, அவரும் கேட்காம நான் வந்து மலேசியா போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கிளம்புற டயத்துல நம்ம ஹீரோயினும் கால் பண்றாங்க, விக்ரமுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண மட்டும் இல்லாம நான் வந்து உன்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேற எதுவுமே சொல்லாம அவரும் அந்த மலேசியா பிளானை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இவரு சென்னை
வராரு. சென்னை வந்தது மட்டும் இல்லாம அது நடந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம யோகி கிட்ட சொல்றாரு. நம்ம யோகியும் நான் தான் அப்பவே விக்ரம் அப்படின்ற கேரக்டர் கட் பண்ண சொல்லல, நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு வந்துட்டு உன்னைய பிடிக்கல, அந்த விக்ரம தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம யோகியும் சொல்றாரு. அதனால நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவும் போறாரு. போனது மட்டும் இல்லாம நான் வந்து இங்க உட்காரலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் உட்காரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி வேற யாரையும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்க ஆமா இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் சரி உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆன விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இவனடா புதுசா கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் அந்த டேபிள் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து உட்காருது. நம்ம ஹீரோவும் சரி அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் சின்ன வயசுல ஒரு கலவரத்துல வந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒருத்தவங்க வந்து காணாம போயிட்டாங்க, இவளோட பேர் வந்து ஜனனி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் மிரண்டு போயிருந்தாரு. நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஜனனியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாது. இந்த மாதிரி தன்னோட தங்கச்சியை பார்த்தது மட்டும் இல்லாம ஹீரோவும் அங்கே கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காரு. தன்னோட தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரும் ரொம்ப ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்காரு. அங்க சந்தோஷத்தை துக்கத்தை எதையுமே காமிக்காம நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி வந்துருந்தாரு. அங்க இருந்து கிளம்புறது மட்டும் இல்லாம நம்ம விக்ரமா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு என்னால இன்னைக்கு வந்து வர முடியலன்னு சொல்லிக்கிட்டு அவரும் போனை கட் பண்ணிட்டு சைட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு சரி இந்த பொண்ணு வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க இந்த மாதிரி சிலோன்ல வந்து இந்த பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு கவலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது எதுவுமே கேட்காம நம்ம ஹீரோவும் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாரு. அதுக்கப்புறம் யோகிட்ட போனது மட்டும் இல்லாம என்னோட தங்கச்சியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடையாது, நான் தான் அவனோட அண்ணன் சொல்லிக்கிட்டு நீ வந்து சொல்லலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு கிடையாது, நான் வந்து சொல்லிட்டேன்னா இது வந்து விக்ரம் அப்படின்னு தெரிஞ்சிடும், உடனே அவன் வந்துட்டு ஏமாத்தினதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஸோ அதனால நான் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். விவாகரத்து கொடுக்க போற அந்த நாள் ஷூட்டிங்காக எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோயினும் சோகமா இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோயினை பார்க்க வந்த நம்ம ஹீரோவும் எனக்கு வந்து உங்க மேல காதல் ரொம்ப இருந்துச்சு, என்னால ஹீரோ மாதிரிலாம் லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அந்த டிவோர்ஸ் பேப்பரோட நம்ம ஹீரோயின் கலட்டி வச்சிருந்த அந்த தாலியையும் அவர் கையிலேயே கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து போறாரு. அந்த டயத்துல தான் அந்த கோர்ட் சீனுக்கு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சரி என்னதான் கோர்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி டைவர்ஸ் வந்து உறுதியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டயத்துல நம்ம கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜும் சரி உங்களுக்கு வந்து டைவர்ஸ் வந்து ஓகே தானே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஓகே தான் அப்படின்னு சொல்ற டயத்துல நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. நம்ம ஹீரோவும் அந்த போன் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் எதுக்கு பாக்குறாங்க, ஆல்ரெடி நம்ம விக்ரம் தான் நம்ம அறிவு அப்படின்ற விஷயம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போல, எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. எப்படி விக்ரம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அடிபட்டு நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி ஆஸ்பத்திரியில இருப்பாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல மாமா வந்து பார்க்க வந்திருப்பாரு. அவனை வந்துட்டு ஒரு 2 நாள் ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களே, ஆல்ரெடி அவனுக்கு நெருப்புனா பயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாமாவும் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டா கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. அந்த மலை டயத்துல வந்துட்டு இந்த மாதிரி கால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாமே யாரோ நம்ம பக்கத்துல இருந்து தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. தன்னை வந்து ஒருத்தன் ஏமாத்திட்டான் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு அவங்களும் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னை வந்து ஒருத்தன் இவ்வளவு லவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்டத்துல அவங்களும் மனசு வந்து வருந்த ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ இவ்வளவு பண்ணதுக்காண்டி நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் திரும்பி பண்ணணும் சொல்லிக்கிட்டு தான் நம்ம ஹீரோயினை எவ்வளவோ தேடி கடைசியில அவங்க தங்கச்சி ஜனனியை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாங்க. சரி அன்னைக்காச்சும் ஒரு உண்மையை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோ அன்னைக்கு உண்மையை சொல்லாம அங்க இருந்து கிளம்பியிருந்தாரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் எனக்கு வந்து மேரேஜ் ஆன விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிருந்தாங்க. அவங்க வந்துட்டு விக்ரம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்னடா எப்படி சொல்லிட்டாரு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மனசுல வந்து வருத்தம் இருந்துகிட்டு இருக்கும். இப்படி தன்னோட கனவை தான் அடையணும் சொல்லிட்டு தன்னை மோட்டிவேட் பண்ண வரும், தான் மேல லவ் கூட்டின வரும் ஒரே ஆளுதான் அப்படின்ற விஷயமும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர இப்படி ஒரு ஆளை நான் வந்து எப்படி விட முடியும் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் வேமா நம்ம ஹீரோவை போய் கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி அப்படியே படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.